Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரைஸ் patties. ஆனா இந்த ரைஸ் pattiesக்கு நம்ம left over ரைஸ் வச்சு தான் செய்ய போறோம். 1 கப் ரைஸ் எடுத்துக்கங்க. அதே அளவு 1 கப்புக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சது அதை ஆட் பண்ணிக்கங்க. 1/2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் 2 நல்ல பொடிசா நறுக்குனது, கொத்தமல்லி இலைகள் வந்து 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது, அதே நேரத்தில் வந்துட்டு ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை. 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1 லெமனோட ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கட்லெட்லாம் பண்ணுவோம்ல, அதோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டிஷ், ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி சீசனுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சைடில் டீ காஃபி வச்சுட்டு இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். இதை ஜஸ்ட் வந்து ஒரு பால் சைஸ் எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் அதை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மைதா மாவில் முக்கிறதோ எக்கில் டிப் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே கோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா நம்ம ஹீட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு தான் இதை போடணும். போட்ட உடனே நம்ம இதை மீடியமில் வச்சிடணும். ஏன்னா ரொம்ப சூடாகவே இருந்துச்சுன்னா கருகிவிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு சைடில் ஒரு கெச்சப் மட்டும் வச்சுருந்தாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மேயோனா மேயோ, அப்படி இல்லைன்னா சாஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இந்த பேட்டிஸும் டீயும் தான். இந்த ரெசிபி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் இருக்கோம், எங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். Have a nice day. Thank you.